வேலூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மக்கள் சந்திப்பு கூட்டமானது நடைபெறும் என்று நிர்வாகிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தன. இந்த நிகழ்ச்சி நடைபெறும் நாள் வரும் 23ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடம் எங்குவென்று பார்த்தோமானால் வேலூர் மாவட்டத்தில், அதாவது வேலூரிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அகரம்சேரி என்னும் பகுதியில் தான் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுகின்றன. அகரம்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையின் அருகாமையில், அதாவது பள்ளிக்குப்பம் செல்லக்கூடிய சாலையின் ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு மைதானத்தில் தான் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுகின்றன. இந்த மைதானம் 33 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய மைதானம். இது 5 தனிநபர்களுக்கு சொந்தமான இடம். இந்த இடம் 1 மாத காலத்திற்கு வாடகை எடுத்து இந்த பகுதியை முழுமையாக சீரமைத்து இந்த பகுதியில் இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னவென்று பார்த்தோம்னால், மக்கள் சந்திப்பு மாநாடாக நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக நடைபெறும் என்று நிர்வாகிகள் தரப்பில் பார்த்தோம்னால் ஒரு தகவலானது வெளியாகி இருக்கின்றன. அதாவது காவல்துறையிடம் இந்த கூட்டத்திற்கான அனுமதி வழங்குவதற்காக தொடர்ந்து 2 நாட்களாக தாவேகா நிர்வாகிகள் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் வந்து தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டன. அதாவது அந்த ஆலோசனையில் இந்த தாவேகா நிர்வாகிகளுக்கு சில கட்டுப்பாடுகளானது மாவட்ட நிர்வாகம் சார்பில், அதாவது மாவட்ட காவல் கண்காணிப்பு துறை அலுவலகம் சார்பில் வழங்கப்பட்டன. அந்த கட்டுப்பாடு பார்த்தோம்னால், இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்தில் பாதுகாப்பு வசதியானது முழுமையாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத அளவிற்கான அனைத்து வகையான பாதுகாப்பும் இருக்க வேண்டும் என்ற ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து தான் தற்போது அந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் என்பதை தற்போது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக மாற்றப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இந்த இடத்தில் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதியானது வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 5 தொகுதி இருக்கக்கூடிய இந்த 5000 பேருக்கு மட்டுமே இந்த பகுதிக்கு உள்ளே வருவதற்கான அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் வரும்போது இந்த QR கோடை ஸ்கேன் செய்த பிறகுதான் உள்ளே அவர்களுக்கு அனுமதி என்றும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பகுதியில் முழுமையாக டென்ட் ஆனது அமைக்கப்படுகின்றன. டென்ட் அமைத்து வெயிலின் தாக்கம் இல்லாதவாறு இந்த பகுதியானது முழுமையாக டென்ட்டின் மூலம் கவர் செய்யப்படுகின்றன. சுற்றி பார்த்தோமானால் தகுடு சீட்டுகளானது அடிக்கப்பட்டிருக்கின்றன. முழு பாதுகாப்பு ஏற்பாடோடு தான் இந்த கூட்டமானது நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் நிர்வாகிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் இந்த பகுதியில் 60 செவிலியர்கள் மற்றும் 30 மருத்துவர்கள் என ஒரு சின்ன மருத்துவமனையை இந்த பகுதிக்கு கொண்டு வருவதாகவும் நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்தின் அருகாமையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் வாகனங்கள் அதிக அளவு இந்த பகுதியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன. வாகனங்கள் நிறுத்தும் இடம் சுமார் 5 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்களில் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளும் தொடர்ந்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே தாவேகா நிர்வாகிகள் சார்பில் அனைத்து ஏற்பாடுகளும் துரிதமாக செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர். இன்று காலையில் பார்த்தோம்னால் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் பந்தக்கால் நட்டு தொடர்ந்து அந்த பணிகள் நடைபெறுவதற்கான அந்த நிகழ்ச்சியும் இன்று காலை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் பேரிகார்டுகள் இறக்கப்பட்டு அந்த பேரிகார்டுகள் பொருத்தக்கூடிய பணிகளும் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்த பணிகள் விரைவில் முடிவடையும். அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் இந்த பகுதிக்கு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக தாவேகா நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.